அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுக்கு ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0935. ஓகேவா? நான் உங்களுக்கு கொடுத்த கெஸிங் 365 அப்படிங்கிறது. இந்த 35 அது நேரடியாக பிசியில் பாஸ் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக நான் எடுத்தது 134ன்னு கொடுத்தேன். ஒரு நம்பர் மாறி 35 அப்படின்னு சொல்லிட்டு பிசியில் ரிசல்ட் வந்திருக்கு. 35 34 டார்கெட் பண்ணியிருக்கு. 365 அப்படின்னு கொடுத்ததில் 35 பிசியில் அப்படியே பாஸ் ஆகிடுச்சு. 134ன்னு கொடுத்தேன். நான் 8க்கு 1 அப்படின்னு கணக்கு எடுத்தேன். அவன் 8க்கு ப்ளஸ் அப்படி சொல்லிட்டு 9 அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டான். ஓகேங்களா? இது இல்லாமல் நான் இன்றைக்கி ஒரு வேளை 800 இல்லை 007 வரும் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். கடைசியில் பார்த்தா அது அப்படி இல்லை. நம்ம கொடுத்ததில் 134 ஜஸ்ட்டு மிஸ்ஸில் பிசி மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் 365 அது அப்படியே 35 அப்படியே நம்மளுக்கு வந்துருச்சு. நம்ம ஆல் போர்டு எடுத்து கொடுத்துருந்தோம் 5 அல்லது 0 அப்படி சொல்லிட்டு 2:30 மணிக்கு எடுத்து கொடுத்துருந்தேன். 5 பாஸ் ஆகிடுச்சு. சரி, இப்போ நாளைக்குரிய கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இன்றைக்கி வெற்றி அடைஞ்ச நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். 4D நோக்கி பயணிச்சிட்ருக்கேன். பார்ப்போம். சரி நண்பர்களே, இப்போ என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 0, 8க்கு 9, 0க்கு 3, 9க்கு 5 அப்படி சொல்லிட்டு 0935 அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. ஓகேவா? 0935. சரி, நாளைக்கு ஒரு முக்கியமான கணக்கு என்ன பார்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு என்ன மாதிரி கெஸ்ஸிங்கில் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நான் இந்த மாத சார்ட்டை தான் எடுத்திருக்கேன், வேறு எதுவும் இல்லை. நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு என்ன மாதிரி வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0935. சரி, இப்போ இந்த 0935 அப்படிங்கும்போது நான் இந்த இடத்த கொஞ்சம் ஜூம் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். இந்த பக்கத்தில் இருக்க இந்த செட்டு இது அப்படியே நாளைக்கு ட்ரிபிள்ஸ் ஆனால் வர மாதிரி தெரியுது. ஓகேவா? ட்ரிபிள்ஸ் வர மாதிரி தெரியுது. அப்படி ட்ரிபிள்ஸ் வர மாதிரி இருந்தால் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 0936 அப்படிங்கும்போது 887 6க்கு 5 50, 5க்கு 4. அதே மாதிரி 8 2 2 6க்கு 2 5க்கு 1. ஸோ இதுபடி எனக்கு கணக்கில் இதில் உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். சரிங்களா? இப்போ இதுபடி இருக்குது அப்படிங்கும்போது இந்த இடத்துல 0க்கு 9, 9க்கு 8, 3க்கு 7ங்கும்போது 6க்கு 5 அப்படின்னா இன்றைக்கி 5க்கு 4. சரி, அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0க்கு 8, 9க்கு 2, 3க்கு 2, 6க்கு 2 அப்படிங்கும்போது 5க்கு 1. ஓகேவா? அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரியா? ஸோ இதுபடி வைக்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாளைக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 5க்கு 8, 8க்கு 8, 0க்கு 7, 9க்கு 4, 5க்கு 8, 8க்கு 2, 0க்கு 2, 9க்கு 1. இது எடுத்திருக்கேன். உங்கள் கணக்கில் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நிறைய நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 935 அப்படி சொல்லிட்டு இந்த 2012லேருந்து இருக்கிற சார்ட்டில் டேரெக்டாக என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து அதில் எடுத்த நம்பரை இருந்தாலுமே அவன் ஓரளவுக்கு இந்த மாதத்தில் இந்த பர்டிகுலரில் இருக்கிற இந்த ஒரு 10 நாள் 12 நாளுக்குள்ளே இருக்கிற கணக்குலேருந்து தான் அவன் எடுத்துகிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. ஏன்னா நான் இன்றைக்கி 134 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். எனக்கு ஜஸ்ட்டு 2 போர்டில் மிஸ் பண்ணிட்டேன். இது 9, இங்கே 5, இங்கே 3 அப்படின்னு கொடுத்தா அது டேரெக்டாகவே இன்றைக்கி 3D வின்னிங் ஆகிருக்க வேண்டியது. சரிங்களா? இதுதான் நான் 8874 8221. இது உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி ட்ரிபிள்ஸ் அப்படிங்கும்போது இவன் அப்படி 9க்கு ஒரு வேளை 2ன்னு கொண்டு வரானா இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா டி போர்டு ஏ போர்டில் டபுள்ஸ் வருது, ஏ போர்டு பி போர்டு டபுள்ஸ் வருதுங்கும்போது நம்மளுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல இது வருது கணக்கு. சரி, இப்போ இதுக்கு அடுத்தது நம்மளுக்கு 935 அப்படி வந்திருக்கு. சரி, இப்போ இந்த 935 அப்படிங்கும்போது 935 இந்த 9க்கு 4, 3க்கு 2, 5க்கு 8 அப்படிங்கும்போது எனக்கு இந்த இடத்துல வர்றது என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 428 அப்படி சொல்லிட்டு ஒரு கணக்கு வருது.
இதையும் உங்கள் கணக்கில் வச்சுக்கங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்படி கூட கொஞ்சம் மாற்றி அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் 428 எப்படின்னா நம்மளுக்கு வந்து 935 அப்படிங்கும்போது 9க்கு 4 3க்கு 2 5க்கு 8 அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு எல்லாத்துலேயுமே பவராக வச்சாலும் வைக்கலாம். ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது. ஸோ 428 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு உங்களோட கணக்கில் வந்தால் நீங்கள் எடுத்துக்கங்க. சரி, இந்த 428 அப்படிங்கும்போது நான் இந்த இடத்துல என்ன சொன்னேன்னா உங்கள்கிட்ட நான் ஏற்கனவே எடுத்தது தான். நான் வந்து 874 அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு கணக்கு சொன்னேன். 874 221 அப்படிங்கிற மாதிரி கணக்கு சொன்னேன். ஸோ இதுபடி நான் இப்போதைக்கு தெளிவாக எடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8874 8221 அதே மாதிரி 428 இது மட்டும் நான் கணக்கில் எடுத்திருக்கேன். அப்படிங்கும்போது இதுபடி எனக்கு பார்த்தா நாளைக்கு ஒருவேளை 9 வந்ததுனால 898 அப்படின்ட்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி கணக்கு பண்ணால் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு 9க்கு இவன் ஒரு வேளை போர்டு இப்போ இதுதான் நான் கொடுக்குற கேஸிங் 3 செட்டு தான் நோட் பண்ணிங்க. சப்போஸ் போர்டு அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு நான் ஏ போர்டில் வந்து இங்கே 9க்கு 4 அப்படி கொண்டு வந்துட்டான். சரிங்களா? 9க்கு 4 அப்படிங்கும்போது 8க்கு இந்த இடத்துல 9 கொண்டு வந்துட்டான். 9க்கு 4 அப்படின்னா 9க்கு 2 அப்படின்னு வரலாம். ஏ போர்டில் 2. பி போர்டை பொறுத்த வரைக்கும் 2 0 0க்கு 3 இங்கேயும் 0க்கு 3 இங்கேயும் 0க்கு 3 அப்படிங்கும்போது இவன் ஒரு வேளை 3 அப்படிங்கும்போது இந்த இடத்துல 2 டபுள்ஸ் வந்ததுனால நாளைக்கு ட்ரிபிள்ஸ் வரதுக்கு நாளைக்கு அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்குதான். அப்படிங்கும்போது பி போர்ட்லேயே 2 வச்சு சி போர்டில் நான் ஏற்கனவே 4 1 அல்லது 8 கொடுத்துருக்கேன். ஆனால் இவன் ஒரு வேளை இங்கே 2க்கு 9 9க்கு 4 திருப்பி 4க்கு வந்து டைரெக்டான பவரில் இங்கே 4க்கு 8 இருக்குது. இங்கே 0க்கு 3 இங்கே 0க்கு 3 வந்ததுனால 4க்கு 8 இருக்கும்போது நம்மளுக்கு வந்து இன்றைக்கி வந்து 935 4க்கு 8 அப்படிங்கும்போது 5க்கு 9 அப்படி சொல்லிட்டு கொண்டு வரலாம். அப்படின்ற மாதிரி இருந்தால் 229 எனக்கு தெரிஞ்சு போர்டில் ஏ போர்டு வந்து 9க்கு 2 பி போர்டில் 3க்கு 2 சி போர்டில் 5க்கு 9 அப்படி சொல்லிட்டு 229 அப்படிங்கிற மாதிரி வரலாம். சரியா? சரி, இதே மாதிரி அப்போ ஏபிஎஸ்சிபிசி கணக்கு பண்ணும்போது ஏபிஎஸ்சிபிசியில் உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க 22 29 28 அதே மாதிரி 48 ஒரு வேளை 89 அப்படிங்கிற மாதிரி வரலாம். ஸோ இதுதான் ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்தவரைக்கும் என்னோடய கணக்கில் இப்போதைக்கு இருக்கிற நம்பர். ஓகேவா? ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு சொல்கிறது 2 தான் சொல்லுவேன். ஆனால் நாளைக்கு அது மிஷின் நம்பர் வர ஒரு நாள் மிஷின் நம்பர் வந்து டைரெக்டாக 155 இந்த 155 ஒரு நாள் மிஷின் நம்பர்லேருந்து டைரெக்டாக பாஸ் ஆனிச்சு காரணியால். சரிங்களா? அப்படிங்கும்போது நாளைக்கு காரணியால் மிஷின் நம்பர் வச்சு பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன் 155 நான் மிஷின் நம்பர் வச்சு எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிங்கும்போது மிஷின் நம்பரை வச்சு நாளைக்கு கொஞ்சம் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு யாழ் போர்டு 2 தான் நான் கொடுத்துருக்கேன். உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. ஓகேங்களா? இதுதான் இப்போதைக்கு என் கணக்கில் இருக்கிறது. ஏபிஎஸ்சிபிசி பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்கேன், பாருங்கள். எனக்கு வந்து போர்டு அப்படிங்கும்போது ஏ போர்டில் 2 பி போர்டில் 2 சி போர்டில் 9 இவ்வளோ தான் என் கணக்கில் இருக்குது. மற்றபடி நான் ரொம்ப நிறையா எடுக்கலை. ஆனால் நாளைக்கு ட்ரிபிள்ஸ் வர மாதிரி தெரியுது. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. அது இந்த ரிசல்ட் மெத்தடை வச்சு ஏற்கனவே அந்த ரிசல்ட் மெத்தடை வச்சு எடுக்கிறானா, இல்லை லாஸ்ட் டைம் இந்த 155 மிஷின் நம்பர்லேருந்து டேரெக்டாக வந்ததுனால மிஷின் நம்பர்லேருந்து வச்சு எடுக்கிறானாங்கிறது தெரியல. ஆள்பட்டு தேவைப்படுற நண்பர்கள் நீங்கள் 2:30 மணிக்கு மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் நம்மக்கிட்ட வாட்ஸ்அப்பில் வாங்கிக்கலாம். அதுக்கு நான் வந்து 150 அப்படின்னு சார்ஜ் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? இன்றைக்கி மாதிரி நாளைக்கும் தினசரி வெற்றிகளை கொடுத்துருவோம். இவ்வளோ தான் நண்பர்கள் நான் கொடுக்குறது. ஓகேவா? உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும், வேறு ஒன்றும் இல்லை. கேரள நண்பர்கள் திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான வெற்றியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே.
இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.